கன்னியாகுமரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கன்னியாகுமரியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த பொதுக்கூட்ட மேடையில் இன்று மாலை 4:30 அவர் பேச உள்ளதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி 5:45 மணிக்கு மீண்டும் அவர் கிளம்பி திருவனந்தபுரம் செல்ல உள்ளார். இதற்காக தனி விமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இவர் வருகையை ஒட்டி சுமார் 20,000க்கும் அதிகமான மக்கள் வந்து அமர்வதற்கேற்பான ஏற்பாடுகள் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது காவல்துறையினர், அதாவது தமிழக ஏடிஜிபி திரு திருப்பதி அவர்கள் தலைமையில் 4 டிஐஜிகள் மற்றும் 5 ஐஜிகள் மற்றும் 12 எஸ்பிகள் உட்பட சுமார் 3,500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாஜக பொறுத்தவரைக்கும் இங்கு அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கக்கூடிய தொகுதி இது, இந்த மாவட்டம் இது. எனவே இந்த பகுதியில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு அளவில் பாஜக எழுச்சி பெறுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இங்கு பாரத பிரதமர் இன்று பரப்புரை பேச உள்ளார் என்று கட்சிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் தாகூருடன் கன்னியாகுமரியிலிருந்து நாகராஜன்.